வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பேச போற விஷயம் உங்க ஆழ் மனசோட ஒரு பயங்கரமான ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். தியானத்துல உட்கார்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டத்துல இந்த சந்தேகம் வந்தே தீரும். நான் இப்போ தியானம் பண்றேனா? இல்லனா கண்ண மூடிட்டு கற்பனை பண்றேனா? தியானத்துல எனக்கு ஏதோ ஒரு ஒளி தெரியுது, பிரபஞ்சம் தெரியுதுன்னு சொல்றீங்களே, அது நிஜமா நடக்குதா? இல்லனா என் மனசு எனக்கே செய்யற ஒரு ஏமாற்று வேலையா? பல பேர் கண்ணை மூடிட்டு, நான் அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. எனக்குள்ள ஒரு சக்கரங்கள் சுழல்ற மாதிரி இருக்குன்னு சொல்வாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவிங்க தியானம் செய்யல. தியானம் செய்யறத கற்பனை செய்றாங்க. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தெரியாம தான் லட்சக்கணக்கான மக்கள் தியானம்ங்கிற பேர்ல வெறும் பகற்கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த தியானத்துக்கும் கற்பனைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை அணு அணுவா நாம பார்த்தாதான் நாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியும். உங்க மனசுக்கு நான் விடுற ஒரு நேரடி சவால். இதை முழுமையா கேட்டு உங்க சந்தேகங்களை இப்பவே தீர்த்துக்கோங்க. ஒரு சாதாரண மனிதனோட கோணத்துல இருந்து பார்த்தா, தியானத்துல உட்கார்ந்த உடனே நம்ம மனசு என்ன செய்யும் தெரியுமா? அதுக்கு அமைதியா இருக்க பிடிக்காது. இதுதான் முதல் குறிப்பே. அதனால அது தனக்குத்தானே ஒரு கதையை உருவாக்கத் தொடங்கும். உதாரணத்துக்கு நீங்க பிரபஞ்ச பூத தியானமோ இல்லைன்னா சக்கர தியானமோ செய்யும்போது உங்க வயித்துல நெருப்பு எரியிற மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சொன்னா நீங்க உடனே ஒரு பெரிய தீப்பந்தம் எரியிற மாதிரி கற்பனை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த இடத்துல நீங்க தியானம் செய்யல. நீங்க ஒரு காட்சியாக உங்க மனசால உருவாக்குறீங்க. ஒரு காட்சிய உருவாக்குறீங்க. தியானம் அப்படிங்கிறது உருவாக்குறது கிடையாது. உங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன இருக்கோ அதை வெறுமனே கவனிக்கிறது தான் தியானம். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தியானம் பண்ணும்போதே எனக்கு எப்போ ஒளி வரும்? எப்போ எனக்குள்ள ஒரு சக்தி விழிச்சுக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் கற்பனையா மாறுது. மனசு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஒரு படம் பிடிக்க உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டி எ உங்களை ஏமாத்தும். படம் பிடிச்சு ஏமாத்தும். அப்போ தியானம்னா என்ன? கற்பனைன்னா என்னன்னு இன்னும் ஆழமா கேளுங்க. கற்பனை அப்படிங்கிறது ஒரு செயலோட ஆரம்பம். அந்த நீங்க ஒரு வீட்டை தூய்மைப்படுத்தணும்னா, முதல்ல அதை எப்படி செய்யணும்னு மனசுல ஒரு திட்டத்தை உருவாக்குறீங்க இல்லையா? அது கற்பனை. ஆனா தியானம் அப்படிங்கிறது அந்த வீட்டையே மொத்தமா காலி பண்ணிட்டு, அங்க இருக்கிற வெற்று இடத்தை அமைதியா வேடிக்கை பார்க்கிறது. கற்பனையில் ஒரு உருவாக்குபவர் இருக்கார். அதாவது நீங்க தான் அந்த காட்சியை உருவாக்குறீங்க. அதனால அங்க ஒரு விதமான பரபரப்பு இருக்கும். ஆனா தியானத்துல நீங்க மறைஞ்சிருவீங்க. அங்க வெறும் கவனிப்பு மட்டும் தான் இருக்கும். தியானம் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான அமைதியும், ஒரு விழிப்புணர்வும் உண்டாகும். ஆனா கற்பனை செய்யும்போது உங்க மனசு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கும். புதுசு புதுசா கதைகள் எழுது கதைகளை எழுதும். அப்பதான் பயங்கரமான வேலைகள் எல்லாம் செய்யும். இதுதான் நீங்க ஏமாறுற இடமே இதுதான். தியானத்துக்கும் கற்பனைக்கும் இருக்கிற இந்த குழப்பத்தை தீர்க்க அறிவியலும், இந்த ஆன்மீகமும் என்ன சொல்லுதுன்னு நாம பார்த்துடலாம். நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை கற்பனை செய்யும்போது, உங்க மூளையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி வேலை செய்ய தொடங்குது. அதாவது உங்க பழைய நினைவுகளையும், நீங்க பார்த்த வீடியோக்களையும், கேட்ட பாட்டுகளையும் வச்சு மூளை ஒரு புதிய பிம்பத்தை உருவாக்குது. ஆனா, நீங்க உண்மையான தியான நிலைக்கு போகும்போது, மூளையோட செயல்பாடே குறைய ஆரம்பிக்குது. உங்க மனசோட சத்தம் மொத்தமா அடங்கி ஒரு விழிப்பு நிலை உண்டாகுது. இந்த விழிப்பு நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஏன்னா, அங்க நீங்க எதையும் உருவாக்கல. பேரண்டத்தோட ஆற்றலை நீங்க அப்படியே உள்வாங்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான கட்டளையை போடப் போறேன். இதை நீங்க இப்பவே செஞ்சு பார்க்கணும். அப்பதான் நீங்க தியானம் பண்றீங்களா, இல்ல கற்பனை பண்றீங்களான்னு உங்களுக்கு புரியும்.
ஒரு இடத்துல நேரா உட்காருங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்போ உங்க மனசுக்கு எந்த ஒரு காட்சியையும் உருவாக்காதீங்க. ஒளியையோ, சக்கரங்களையோ, பேரண்டத்தையோ எதையுமே கற்பனை செய்யாதீங்க. உங்க மனசை ஒரு சுத்தமான அ அந்த வெற்று பலகை இருக்குது இல்லையா? அது போல வச்சுக்கோங்க. இப்போ உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உங்க மூச்சு உள்ள போயிட்டு வெளிய வர்றதை மட்டும் கவனிங்க. நடுவுல ஏதோ ஒரு ஒளி தெரியிற மாதிரி இருந்தா, அதை கூட துரத்தாதீங்க. துரத்தக்கூடாது. ஓ! எனக்கு ஒளி தெரியுதுன்னு மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அது கற்பனையா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒளி தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளேயே சொல்லக்கூடாது. அந்த ஒளியையும் ஒரு சாட்சியா நின்னு கவனிங்க. எதையும் பற்றிக் கொள்ளாதீங்க. எதையும் உருவாக்காதீங்க. இந்த விழிப்பு நிலையில் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருங்க. வெறும் சாட்சி பாவமா இருங்க. இதுதான் கற்பனைகளை கடந்த உண்மையான தியானம். இந்த தெளிவு உங்களுக்குள்ள வந்துட்டா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்கும். நீங்க அதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த அத்தனை ஆழ்மன குப்பைகளும், பழைய கற்பனைகளும் காணாமல் போயிடும். அப்படி ஒரு குப்பைகள் இருந்ததான்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போகும். வாழ்க்கையே மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்தி உச்சகட்ட விழிப்பை அப்பத்தான் அடையும். நீங்க பேரண்டத்தோட, தர்மத்தோட நேரடியா இணைஞ்சிடுவீங்க அந்த நேரத்துல. இதனால உங்க உடம்புல ஒரு புதிய காந்த சக்தி உருவாகும். நீங்க எதை நினைச்சாலும் அதை உங்களால ஈர்க்க முடியும். ஏன்னா, உங்க மனசு இப்போ ஒரு தெளிவான கண்ணாடி போல இருக்கு. உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க கற்பனைங்கிற தூசி எதுவுமே இல்ல. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு பயிற்சியில இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவுல உங்களை ஒரு சாதாரண மனிதன் இல்ல அப்படின்னு மாத்தக்கூடிய பேராற்றலாக மாற்றிக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தியானம் செய்யறோமா அல்லது கற்பனை செய்யறோமா அப்படிங்கிறத முழுமையா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களை உடைச்சு யதார்த்தமான வாழ்வியல் தர்மத்தை உணருங்க. அது உங்க கையில தான் இருக்குது. எதையுமே பயிற்சி செய்து பார்த்தால் தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் தியானத்திற்கு உதவும். நமது மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால், தியானம் என்பது மிக மிக அவசியம். ஒவ்வொருவரும் தியானம் பழக வேண்டும் என்பது நமது நோக்கம். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.